12ஆம் வகுப்பு அக்கௌண்ட்ஸில் 4வது பாடத்தில் 4வது சம்மை பயிற்சி வினா. ஸ்ரீதேவி நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து 3 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 4 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுகளுக்கான 2016, 17 மற்றும் 18இன் லாபங்கள் முறையே 1,75,000, 1,50,000 மற்றும் 2 லட்சம். 2016ஆம் ஆண்டின் திரும்ப நிகழா வருமானம் 45,000 சேர்ந்துள்ளது. 2017ஆம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பு 30,000ஆக மதிப்பிடப்பட்டது. ஸ்ரீதேவி நிறுவனம் 2016, 2017 வந்து திரும்ப நிகழா வருமானம் 2,500 சேர்ந்துருக்கு. அப்போ 2017 லாபம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த காலம் போடுறோம். 2016, 17, 18 அப்படின்னு 3 காலமாக பிரித்து போடுறோம். ஃபஸ்ட்டு லாபத்தை போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லாபம் எவ்வளோனா 2016, 2017, 2018 அவங்களே கொடுத்துருப்பாங்க, கணக்கில் கொடுத்துருப்பாங்க. 2016 1,75,000, 2017 1,50,000, 2018 2 லட்சம். திரும்ப நிகழா வருமானம் 2016 45,000 சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப நிகழா வருமானம் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். 2016 ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால 2016 போட்டிருக்கோம். 2017, 2018 சம்மில் கொடுக்கல, அதனால் போடலை. இப்போ இதை 1,75,000ல் 45,000 மைனஸ் பண்ணால் 1,30,000. இதை கீழே அப்படியே இறக்கிக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2017ஆம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பு 30,000ஆக அதிகமாக மதிப்பிடப்பட்டது. அப்படின்னா சரக்கோட மதிப்பை அதிகமாக போட்டுட்டாங்க. 30,000 அடுத்த வருஷத்துக்குரியதை இந்த வருஷத்துலேயே போட்டாங்க. அதனால் இந்த வருஷத்துக்கு மைனஸ் பண்ணணும். இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது எந்த ஆண்டுக்கு? 2017க்கு தான். அதனால் 2017 போட்டுக்கிறோம். 30,000 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 1,50,000 30,000 போயிடுச்சுன்னா 1,20,000. இங்கே ரெண்டுமே எதுவுமே போடக்கூடாது. போட்டு அப்படியே இறக்கிட்டு வரணும். ஒரு ஆண்டோட இறுதி சரக்கிருப்பு அடுத்த ஆண்டோட தொடக்க சரக்கிருப்பாக மாறும். அது மாதிரி 2017ஓட இறுதி சரக்கிருப்பு 2018ஓட தொடக்க சரக்கிருப்பாக மாறுது. தொடக்க சரக்கிருப்பை ப்ளஸ் பண்ணிக்கணும். 30,000 2 லட்சத்தோட 2,30,000. இப்போ சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 ஆண்டையும் ப்ளஸ் பண்ணால் 4,80,000 கிடைக்கிது. டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை எத்தனைனா 3 பண்ணால் 1,60,000 கிடைக்கிது. அடுத்து நற்பெயர் சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 1,60,000 இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்மில் கொடுத்துருப்பாங்க 4 போட்டால் 6,40,000 கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், சராசரி லாபம் 1,60,000, நற்பெயர் 6,40,000 கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.